மகிழ்ச்சியான மாலை வணக்க நண்பர்களே. இப்போ அரசு மரியாதைன்னா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் நாட்டுக்காக அர்ப்பணித்தவர்கள், நம்ம நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வலிமையாக உறுதியாக நம்ம குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு என் குடும்பம் மற்ற குடும்பம் எல்லா குடும்பமும் வேண்டாம், நம்ம நாடே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்படுத்தக்கூடிய சாதித்த தன் சொத்து பத்தையெல்லாம் எனக்கு வேண்டாம், நம்ம நாடு நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் அரசு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கி ஏன் இன்றைக்கி ஆளக்கூடிய தலைவர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சும்மா கூத்தாடி, அதாவது இப்போ வரைக்கும் அரசு மரியாதை கொடுத்தவங்க மேலே எனக்கு எந்த ஒரு கோபமோ வன்மமோ கிடையாது. அவங்கவுங்களுக்கு குடும்பம் இருக்குது, அது எனக்கு தேவையில்லாது. ஆனால் அரசு மரியாதைக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. இன்றைக்கி படைப்பாளிகள், கண்டுபிடிப்பு உள்ளவங்க, விஞ்ஞானிகள், என்ன சமூக சேவை அக்கறை உள்ள எவ்வளவோ ஒரு தலைவர்கள் மாதிரி அவங்க இல்லாமல் நம்ம நாட்டுக்காக அர்ப்பணிக்கக்கூடியவங்க நிறைய பேர் மண்ணோட மண்ணாக மறைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கொடுக்கறத விட்டுவிட்டு சும்மா கூத்தாடிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் சம்பந்தம் இல்லாமல் அரசு மரியாதைங்கிறது இன்றைக்கி அரசு மரியாதைக்கான ஒரு தகுதி இல்லாமல் போயிடுச்சு. எல்லாருக்கும் அரசு மரியாதை கொடுத்தா அந்த அரசு மரியாதைனா என்ன? சரி, வரக்கூடிய தலைவர்களுக்கு தான் படிப்பு இல்லை, அது தமிழ்நாட்டோட சாபக்கட்டு. அரசியல்வாதிகள்லாம் 10வது கூட தாண்டாமல் இப்போ முதலமைச்சர்லாம் இருக்கிறாங்க. நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, ரைட், ஓகே, வந்துட்டாங்க, நம்ம தமிழ்நாட்டோட சாபக்கேடு. ஆனால் அதற்கு கீழே இயங்கக்கூடிய அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு படித்தவர்களாக நிறையா அவங்களுக்கு கீழே ஒரு ஆலோசனையாக நீங்கள் செயல்படுறீங்களே, நீங்கள் சொல்லலாம்ல, அரசு மரியாதை எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய கூடாது, அதுக்குன்னு ஒரு தகுதி வேண்டும் என்று நீங்கள் தான் எடுத்து சொல்லணும். அதாவது அரசியலுக்கு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது தெரியாது, நீங்கள் தான் எடுத்து சொல்லக்கூடிய கட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. அதனால் தயவு செய்து அரசு மரியாதை தகுதியான ஆட்களுக்கு கொடுங்க.